ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டியில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டே போகலாம். பார்ட் 1. ஏன்னா வந்துட்டு கொஸ்டின்ஸ் முன்னாடி மாதிரி கிடையாது, ஈஸியாக இல்லை. எல்லா இடத்துலையுமே பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி பெருசு பெருசாக கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுனால இது குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் சரி, குரூப் 2A மெயின்ஸுக்கும் சரி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம படிச்சுக்கணும்னு தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவை பற்றி, கான்ஸ்டியூஷனை பற்றி ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறோமே. ஃபஸ்ட்டு சில பேர் பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க, சில பேர் ப்ரியாம்பிள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம ஸ்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அது ஈஸியாக புரியக்கூடியது, அதனால் ஸ்டேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவோட ஸ்டேட்ஸ், சரிங்களா? இந்தியாவோட ஸ்டேட்ஸை பற்றி எந்த பார்ட் சொல்லுது அப்படின்னாக்கா பார்ட் 1, பகுதி 1 சொல்லுது. அதில் ஆர்டிக்கல் வந்து 1 to 4, ஆர்டிக்கல் 1 to 4 பார்ட் 1. இதில் வந்து இந்தியாவோட ஸ்டேட்ஸை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டை எப்படி பிரிக்கிறது முதற்கொண்டு, எப்படி பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பரப்பளவு எப்படி அதிகப்படுத்துறது, குறைக்கிறது, பேர் மாற்றுறது, ஒரு புது ஸ்டேட்டை இந்தியாவுக்குள்ளார கொண்டு வர்றது, இடத்த அடுத்த நாட்டுக்கு கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லி இந்த 1 to 4 அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளாரையுமே எல்லாமே முடிஞ்சிருது, சரிங்களா? சரி, ரைட்டு பார்ப்போம். இப்போ இந்தியா வந்து இன்றைக்கி 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது இன்றைக்கி, சரிங்களா? இதே இண்டிபெண்டன்ஸ் 1947 எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க, இது வந்து 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம மெட்ராஸ் ப்ராவின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மெட்ராஸ் அப்போ வந்து மாகாணம் தான் சொல்லுவாங்க, மாநிலம்னு சொல்ல மாட்டாங்க, மாகாணம்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னை மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு இல்லையா? அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஆந்திராவில் நிறையா இன்றைக்கி இருக்க விசாகப்பட்டினம் வரைக்கும் சென்னை மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு. கேரளாவில் கொஞ்சம், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருந்தது, சரிங்களா? அப்போ இருந்தக்கூடிய பெரிய மாநிலங்களில் ஒன்று 375 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பாம்பேவும் பார்த்திங்கன்னா பெருசு, குஜராத்து எல்லாமே சேர்த்தது தான். குஜராத், மகாராஷ்டிரா எல்லாம் சேர்த்தது தான். மகாராஷ்டிராவில் பாதி வந்து ஹைதராபாடோட இருந்துச்சு, ஓகேங்களா? அடுத்தது சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, மத்திய மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி மத்திய பிரதேஷ்னு சொல்கிற இடம், ஓகேங்களா? அடுத்தது யூபி, யுனைடெட் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி தான் அதுக்கு பேர் யுனைடெட் உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க. அப்புறம் பீகார், அஸ்ஸாம், ஆனால் அருணாச்சல் பிரதேஷ்லாம் கிடையாது அப்போ, சரிங்களா? நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் தான் நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசம், மிசோராம் எல்லாமே, சரிங்களா? ஸோ மேகாலயா எல்லாமே அப்புறம் தான் பிரித்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1947 இந்தியா வந்து, இந்தியாவோட மேப்பு இப்படி தான் இருந்தது. இந்த மேலே பஞ்சாப் கூட பார்த்திங்கன்னா பெப்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பிரிச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம், எப்படி பிரித்தாங்க, ஏன் பிரித்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் வாங்க. சரி, ஆர்டிக்கிள் 1 என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆர்டிக்கிள் 1 என்ன சொல்லுதுன்னா, பாரதம் எனப்படும் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாகும். ஒன்றியம்னா ஆக்சுவலாக வந்து ஒன்றியம் அப்படிங்கிறது எங்கேயுமே சேர்க்கல, ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மகிட்ட இருக்கும். மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பது பதிலாக மாநிலங்கள் ஒன்றியம் என ஆர்டிக்கல் 1 கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஒன்றியங்கிற வார்த்தை, ஃபெடரேஷனுங்கிற வார்த்தை இருக்காது, அதேமாதிரி சாரி, ஃபெடரேஷனுங்கிற வார்த்தை இருக்காது நம்மளோட கான்ஸ்டியூஷனில். ஒன்றியங்கிற வார்த்தை தான் இருக்கும். ஒன்றியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ யூஎஸ்க்குலாம் போனீங்க அப்படின்னாக்கா, அங்கே ஃபெடரேஷன் வந்து கிளியராக இருக்கிறது அங்கே தான். ஒரு மாநிலம் நினச்சா அவங்ககிட்ட பிரிஞ்சு போகலாம். ரஷ்யாவில் இருக்க முடியாது, கனடாவில் அப்படி கிடையாது. பட் யூஎஸில் மட்டும் ஒரு மாகாணம் நினச்சா அவங்களோட ஃபெடரேஷன்லேருந்து பிரிஞ்சு போகலாம். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது, ஓகேங்களா? இந்தியாவில் பிரிஞ்செல்லாம் போக முடியாது. பட் ஒன்றியம் எதுக்காக சேர்த்துருக்காங்க அப்படின்னாக்க, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துக்காண்டி நம்ம பிரித்து வைக்கலாம் மாநிலத்தை, ஓகேங்களா? அதனால தான் அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க. மிச்சப்படி வந்து பியூர் ஃபெடரேஷன் வந்து நம்மளது இந்தியாவது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டுலேயே. ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், நம்மளோட அரசியலமைப்போட சேலின் ஃபீச்சர், சிறப்பம்சங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளோட கூட்டமைப்பு வந்து, அதாவது ஃபெடரேஷன் வந்து யூனிட்டரி ஃபெடரேஷன் மாதிரி யூனிட்டரியாக தான் இருக்கும். அதாவது வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் எல்லா பவருமே இருக்கும். ஆனால் யூஎஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்குன்னு தனி பவர் வந்து, அங்கே தனியாக சிட்டிசன்ஷிப் ஒன்று, குடியுரிமை உண்டு, தனித்தனி கோர்ட் உண்டு அவங்களுக்கு. பட் இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், ஓகேவா? அது மாதிரி. ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்மளோட மாநிலங்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மாநிலங்களோட இல்லை, சாரி, எப்படிலாம் வந்து யூனியன்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். யூனியன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநிலங்கள் அதோட நிலப்பரப்பு, 28 மாநிலங்கள் இப்போதைக்கு இருக்குது, அந்த நிலப்பரப்பு. அடுத்தது யூனியன் பிரதேசம்னா என்ன? மத்திய அரசு டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுற எல்லா இடமுமே யூனியன் பிரதேசம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது, அதுக்கப்புறம் லட்சத்தீவு இருக்குது, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக யாருக்கு கண்ட்ரோலுக்கு வருது?
மத்திய அரசோட கண்ட்ரோல் வருது. ஸோ மாநிலங்கள் இருக்கிறது இந்தியாவுக்குள்ள தான், யூனியன் பிரதேசமும் வந்து இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. அப்படி தான் பிரிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் பிற்காலத்தில் பெறப்படும் பிரதேசங்கள். பிற்காலத்தில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு இடம், நம்ம வந்துட்டு இப்போ பக்கத்து நாட்டில் இருக்குது ஏதோ ஒரு இடத்த நம்ம வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவாயிடும் அப்படின்னாக்கா இந்தியன் யூனியனுக்கு கீழே வந்துடும், இந்திய ஒன்றியத்துக்கு கீழே வந்துடும். சரிங்களா? அதை தனியாக வைக்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் 3 முறைகளில் இந்தியா பிற பிரதேசங்களை பெறலாம். எப்போல்லாம் வந்து இந்தியா வந்து வேறு பிரதேசத்தை, இந்த அதாவது பிற்காலத்தில் பெறக்கூடிய பிரதேசம்னு சொல்கிறோம்ல, இது எப்போல்லாம் இந்தியா வந்து மிச்ச நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தாக்க ஒப்பந்தம் அல்லது பரிசாக பெறலாம். ஒரு நாட்டு கூட ஒப்பந்தம் போட்டோ இல்லை அவங்க நமக்கு ப்ரைஸாக கூட கொடுக்கலாம், இந்தாங்க இந்த இடத்த வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்லையா ஒப்பந்தம் போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மட்டுக்கு என் ஏரியாவில் இருக்குது நீ வச்சுக்கோ, உன் ஏரியாவில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம ஏற்கனவே பங்களாதேஷ் கூட இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். வேறு அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளரால் கையகப்படுத்தப்படாத பிரதேசம். இப்போ ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மாவே இருக்குது, நம்ம ஊருக்கும் பக்கத்தில் அது சும்மாவே இருக்குது. ஒரு தீவுன்னு வச்சுக்குவோம், ஒரு தீவு சும்மாவே இருக்குது, அதை யாருமே சொந்தம் கொண்டாடலை அப்படிங்கிறப்ப அதை நம்ம போய் பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரலாம், அப்படி சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடத்துல ஒரு இடம் இருக்குது, அதை யாருமே சொந்தம் கொண்டாடல, சைனா சொந்தம் கொண்டாடல அப்படின்னா நம்ம போய் அதை சொந்தம் கொண்டாடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளோட யூனியனுக்கு கீழே வந்துடும், ஒன்றியத்துக்கு கீழே வந்துடும். அடுத்த ஆக்கிரமிப்புனா என்ன? அடுத்த ஆட்சியாளருக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆட்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை நம்ம போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒப்பந்தம் அல்லது பரிசு மூலம் வாங்கலாம். வேறு அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளரால் கையகப்படுத்தப்படாத பிரதேசம். 3வது ஆக்கிரமிப்பு மூலம். இந்த 3 வகையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு பிரதேசத்தை வாங்கிக்கலாம், அந்த பிரதேசம் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது யார் கீழே வருது? இந்தியன் யூனியன், அதாவது ஒன்றியத்துக்கு கீழே வந்துடுது. சரி, ரைட்டு. அடுத்தது ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பாராளுமன்றத்துக்கு கீழ்காணும் 2 அதிகாரங்களை கொடுக்குது. இந்திய ஒன்றியத்தில் புதிய மாநிலங்களை அனுமதித்தல், புதிய மாநிலங்களை உருவாக்குதல். புதிய மாநிலங்களை அனுமதித்தல்னா, வெளியில் ஒரு பிரதேசத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாநிலமாக உள்ளார கொண்டு வரோம். சிக்கிம் அப்படி தான் கொண்டு வந்தாங்க 1975. ஓகேவா? சிக்கிம் நம்மக்கிட்ட இல்லை, ஜம்மு காஷ்மீர் நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா? அவங்களாம் பிற்காலத்தில் சேர்ந்தவங்க. அப்படி உள்ளார வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறவங்களோ அனுமதிக்கிறோம், ஒரு மாநிலமாக உள்ளார அனுமதிக்கிறோம். அடுத்தது புதிய மாநிலங்களை உருவாக்குதல். புதிய மாநிலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மாநிலம் உருவாக்கியிருக்கோம்? கேரளா உருவாக்கியிருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் 1956 கேரளா உருவாகிருக்கு, குஜராத் உருவாகிருக்கு, தெலங்கானா மாநிலம் உருவாயிருக்கு, நிறையா உருவாகிருக்கு. அது மாதிரி ஒரு இந்தியாவுக்குள்ளார ஒரு மாநிலத்தை புதுசாக அனுமதிக்கிறதும் புதிய மாநிலங்களை உருவாக்குறது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, சட்டமன்றத்துக்கு இந்த அதிகாரம்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 3, ஏற்கனவே உள்ள மாநில எல்லைகளை சீரமைத்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் மாநிலங்களின் பெயரை மாற்றுதல். சரிங்களா? இப்போ ஏற்கனவே உள்ள மாநிலங்கள் அவங்களோட எல்லையெல்லாம் மாற்றி புதிய மாநிலத்தை உருவாக்குறது, இல்லைன்னா மாநிலத்தோட பெயரை மாற்றுதல். இப்போ கேரளாவோட பேரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதுக்கு பில்லு பாஸ் ஆகிடுச்சு, அதாவது மசோதா பாஸ் ஆகி இப்போ குடியரசுத் தலைவரோட கையெழுத்து ஆகிடுச்சு அப்படின்னா பேர் மாறிடும், கேரளா அப்படின்னா கேரளம்னு மாறிடும். ஓகேவா? அது மாதிரி உத்தரப்பிரதேஷ் இதுக்கு முன்னாடி யுனைடெட் ப்ராவின்ஸ் இருந்துச்சு, அதாவது ஒருங்கிணைந்த மாகாணங்கள் இருந்துச்சு, அதுக்கு பேர் உத்தரப்பிரதேஷ்னு மாற்றினாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரின்னு இந்த பேரை புதுச்சேரின்னு மாற்றியாச்சு. இது மாதிரிலாம். அப்புறம் மைசூர் ஸ்டேட் அப்படின்றது வந்து கர்நாடகான்னு மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றுறது ஆர்டிகல் 3க்கு கீழே தான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றி இன்னொரு மாநிலம், இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சத்தை எடுத்துக்கலாம், கேரளாவில் கொஞ்சத்தை பிரித்து தனி மாநிலமாக உருவாக்கலாம். ஓகேவா? அந்த ஆர்டிகல் 3க்கு கீழே ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லைகளை மாற்றுறது, பேரை மாற்றுறதுனாக்க 2 நிபந்தனைகளை பின்பற்றணும். அது என்னென்னா, குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். இப்போ ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு மாநிலத்தோட பேரை மாற்றணுன்னாலோ அதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அந்த மசோதாவையே வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஓகேவா? அறிமுகப்படுத்துவாங்க. அவங்களோட அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. அடுத்தது, பரிந்துரை செய்யும் முன்பு குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை குறிப்பிட்ட மாநில சட்டசபைக்கு அனுப்பி அவரின் கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை குறிப்பிட்ட மாநில சட்டசபைக்கு அனுப்பி அவர்களின் கருத்தை கேட்க வேண்டும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும்
பின்பற்றணும். ஓகேவா? அடுத்து 368ங்கிற ஆர்டிகல். இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதியை அயல்நாட்டுக்கு கொடுப்பதானால் 368 கீழ் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு இடத்த நம்ம வேறு நாட்டுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கொடுத்துட முடியாது. சட்ட திருத்தம் பண்ணணும். அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை பண்ணி மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்மளோட இடத்த அயல் நாட்டுக்கு கொடுக்குறதுனாக்க அரசியல் சட்டத்தில் திருத்தம் பண்ணி தான் கொடுக்க முடியும். இது மாதிரி பண்ணது எதுன்னு பாருங்கள். 9வது அரசியல் சட்ட திருத்தம் 1960 மூலம் பெருபாரி ஒன்றியம், அதாவது மேற்கு வங்காளத்தில் வெஸ்ட் பெங்காலில் பெருபாரின்னு சொல்லி பெருபாரி யூனியன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்தோட பேர். அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. பாகிஸ்தான்னா வேறு ஒன்றுமே கிடையாது. 1960 இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட பங்களாதேஷ் இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இங்கே வந்து பாகிஸ்தானு, இந்த இடத்துக்கிட்ட யார் இருக்கா பங்களாதேஷ், இந்த இடத்துக்கிட்ட வங்கதேசம், பங்களாதேஷ்னு எழுதுகிறேன். ஆனால் 1970 தான் பங்களாதேஷ் உருவாச்சு. 1960 இதுக்கு பேர் கிழக்கு பாகிஸ்தான், இதுக்கு பேர் ஈஸ்ட் பாகிஸ்தானு, இதுக்கு பேர் வெஸ்ட்டு பாகிஸ்தானு. ஓகேவா? அப்போ 1960 இந்த பெருபாரி யூனியனை யார் கொடுத்தாங்க? பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே நாடு தான். பாகிஸ்தானோட இன்னொரு இடம் தான் இது. வங்கதேசம் முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? பாகிஸ்தானோட ஒரு பகுதி தான். அதனால தான் இந்த பாயிண்ட்டு. என்ன சார் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற இடத்த போய் ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1971 தான் பங்களாதேஷ் பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது பாகிஸ்தான் தான். பேருக்காக அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 1960 பெருபாரி யூனியனை என்ன பண்ணோம், 9வது சட்ட திருத்தம் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தாச்சு. சரி, மாநிலங்கள் பிரிவினை. இது வந்து என்ன அப்படின்னா மாநிலத்தை பிரித்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இது உடனே அமையல, ஆரம்பத்தில் இருந்தது வேறு. நீங்கள் ஏற்கனவே மேப்பில் பார்த்தீங்க. அப்போ 1947 நம்ம சுதந்திரம் வாங்கின வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தாங்க. 47 சுதந்திரம் வாங்கின உடனேயுமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் பல இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் இருக்கவங்க தெலுங்கு பேசுகிறவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பித்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 1948 ஜூனில், அதாவது சுதந்திரம் வாங்கி ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட்டாக ஆகலை, அப்போவுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தர் ஆணையம்னு சொல்லி ஒரு ஆணையத்தை உருவாக்குனாங்க. தர் ஆணையம்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் என்ன, மொழிவாரி மாநிலங்கள் ஆணையம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்க மொழிவாரி மாநிலங்கள் ஆணையம். ஓகேவா? அப்போ அது எந்த வருஷம் வந்து உருவாக்குனாங்க? ஜூன் 1948 உருவாக்குனாங்க. அவங்களோட பரிந்துரைகளை எப்போ கொடுத்தாங்க? டிசம்பர் 1948. ஜூன் மாதம் 1948 ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 6 மாதத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பரிந்துரையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மொழி அடிப்படையில் அல்லாமல் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்க பரிந்துரைத்தது. அதாவது மொழி அடிப்படையில் பிரிக்காதீங்க, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி மராத்தி அப்படின்னு சொல்லி மொழி அடிப்படையில் பிரிக்க வேணாம், நிர்வாக வசதிக்காக வேணால் மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்தாங்க. ஓகேவா? யார்? தர் ஆணையம் 1948. இன்னொரு பேர் மொழிவாரி மாநிலங்கள் ஆணையம். சரி, அடுத்தது அதை வந்து அவங்க ஏற்றுக்கல இந்த சென்ஸ் என்னென்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு அதே 1948 டிசம்பர் அவங்க கொடுத்த உடனேயுமே யார்? தர் ஆணையம் அவங்க வந்து பரிந்துரையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது கொடுத்த உடனேயுமே என்ன பண்ணுறாங்க, அதில் கவர்மெண்ட்டுக்கு இந்திய அரசுக்கு வந்து திருப்தி இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஜேவிபி குழு அமைச்சாங்க. அந்த ஜேவிபி குழுவில் யார் இருந்தாங்கன்னு பாருங்கள். ஜவஹர்லால் நேரு இருக்கார், வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அவங்க 3 பேர் அதில் இருந்தாங்க. ஸோ 4 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 1948 டிசம்பர்லேருந்து 1949 ஏப்ரல் வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்கிட்டு அவங்க பரிந்துரையை கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? ஏப்ரல் 1949. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரித்தது. அதாவது ஜேவிபி குழுவும் என்ன பண்ணுறாங்க, மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களை பிரிக்கிறத நிராகரித்தாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ 1948 2 ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஜூன் மாதம் அமைச்சதுக்கு பேர் தர் ஆணையம். அவங்களும் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்க வேணான்ட்டாங்க. அடுத்தது டிசம்பர் மாதம் அமைச்ச குழு ஜேவிபி குழு, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொழி அடிப்படையில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வேறு வழி இல்லாமல் அப்படியே கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 1953 அக்டோபர் மாதம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க ஆந்திராவில் பெரிய பிரச்சனை வந்து நிறையா பேர் போராட்டம் பண்ணி ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இது இறந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அதனால் அக்டோபர் 1953
மெட்ராஸ்லேருந்து ஆந்திர மாநிலத்தை பிரிச்சிட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திராவை பிரிச்சிட்டாங்க. ஓகேவா? நிறைய கலவரம். ஆனால் வந்து இதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. இந்திய அரசில் இருந்த முக்கியமான அமைச்சர்கள்லாம் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வேறு வழி இல்லாமல் பிரிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அக்டோபர் 1953 ஆந்திராவை பிரிச்சிட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து இந்தியாவிலேயே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா தான். எந்த வருஷம்? அக்டோபர் 1953. இப்படி வந்த உடனேயுமே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மொழியும் அடுத்தடுத்த மொழி பேசுகிறவங்களா எங்களுக்கும் வந்து பிரித்து கொடுங்க, எங்களுக்கு ஸ்டேட்டை பிரித்து கொடுங்க, நாங்கள் ஒரு தனி மொழி பேசுகிறோம் அப்படின்னு கர்நாடகாக்காரன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேரளாவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குஜராத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரிஷாவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பித்ததுனால கவர்மெண்ட்டுக்கு தலைவலியாக போச்சு. இதை பிரித்த கையோட, அதாவது ஆந்திராவை பிரித்த கையோட என்ன பண்ணிட்டாங்க, மாநில மறுசீரமைப்பு ஆணையம்னு அதே வருஷம் 1953 என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆணையத்தை அமைச்சிட்டாங்க. அக்டோபர் 1953 ஆந்திராவை பிரித்த உடனேயுமே நவம்பர்லேயே என்ன பண்ணிட்டாங்க, நவம்பர் டிசம்பர் சம்திங் கரெக்டாக தெரியல, அந்த 2 மாதத்துக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஒரு ஆணையத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பேர் மாநில மறுசீரமைப்பு ஆணையம், ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படிம்பாங்க. இதுக்கு தலைவர் யாருன்னா ஃபாசில் அலிங்கிறவர் தான் தலைவர். உறுப்பினர்கள் 2 பேர், பணிக்கர், குன்சுரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அதுக்கு உறுப்பினர்கள். சரி ரைட்டு, இவங்க எப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். பரிந்துரையை உடனே கொடுக்கல, நல்லா ஆராய்ஞ்சு 1955 செப்டம்பரில், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து, 2 வருஷமே ஆக போகுது. ஓகேங்களா? 2 வருஷம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 1955 அவங்களோட பரிந்துரையை தாக்கல் பண்ணாங்க. யார்? இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம். சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரே மொழி ஒரே மாநில கொள்கையை நிராகரிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2 கமிட்டியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 கமிஷனும் என்ன பண்ணாங்க, மொழியை அடிப்படையாக கொண்டு பிரிக்கவே வேணான்ட்டாங்க. ஆனால் இது வந்து வேறு வழியில் ஃபோர்ஸுடு, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஆந்திராவை மொழி அடிப்படையில் கொடுத்தாச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரே மொழி ஒரே மாநில கொள்கை நிராகரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கன்னடா பேசுகிறேன், எனக்கு ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு ஒரு மொழி பேசுகிற ஒரு மாநிலம் கேட்குறத நிராகரித்தாங்க. ஓகேவா? வேறு வழி இல்லை. அடுத்தது என்ன நடந்துச்சுட்டு பாருங்கள். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 7வது அரசியல் சட்டத்திட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். 7வது அரசியல் சட்டத்திட்டம் 1956 கொண்டு வந்தாங்க. நவம்பர் மாதத்தில். செப்டம்பர் 1955 பரிந்துரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு நவம்பர் 1, 1956 7வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த 7வது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு பேஸே வந்து இந்த பரிந்துரை தான். இதை வச்சு என்ன பண்ணோம், 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களை கொண்டு வந்தாங்க இந்தியாவில். ஓகேவா? எத்தனை மாநிலங்கள்? 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள். சரி தானே? இதுதான் கொண்டு வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1960 நவம்பர் 1 15வது மாநிலமாக குஜராத் பிரிக்கப்பட்டது. குஜராத் எங்கேருந்து பிரிச்சிருக்காங்கன்னா பம்பாயிலேருந்து பிரித்தாங்க. மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்குது, பம்பாய் மாகாணம் தான் அதுலேருந்து பிரித்தாங்க. ஸோ 15வது மாநிலம், இதுக்கு முன்னாடி 14 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, 15வது மாநிலமாக மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் பிரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. இந்த பாடத்தை மட்டுமே நம்ம 3 வீடியோ பண்ணுற மாதிரியா இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். நன்றி.